இலங்கை அரசாங்கம் மாகாண சபை தேர்தல்களை வைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. மாகாண சபை முறைமையை வலுப்படுத்துதல் தொடர்பாக ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியினுடைய ஒரு இயங்கு நிலையிலே அந்த கட்சியை கொண்டு நடத்தி கொண்டிருக்கிற சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் பல விடயங்களை முன்னெடுத்திருக்கிறார் எனவும் வெளிப்படுத்தியிருக்கிறார். ஒரு இப்பாடு அந்த யுத்தத்துக்கு பிற்பாடு இப்பொழுது மீண்டும் நாங்கள் ஒரு சமஷ்டி பற்றி பேசுகிற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. நிச்சயமாக சமஷ்டியை நோக்கி நாங்கள் போக வேண்டும். மாகாண சபை தேர்தலை கட்டாயமாக ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள் நடத்தி முடிக்க வேண்டிய தேவையில்லை. காணிகளை விடுவது என்பதற்கு பதிலாக காணிகளை மீளவும் பிடிக்கின்ற விடயங்கள் என்பதும் பல இடங்களில் நடைபெறுகின்றது. இப்படி பல்வேறுபட்ட பிரச்சனைகளை நாங்கள் பார்க்கிற பொழுது மாகாண சபை முறைமை தமிழர்களுக்கான ஒரு தீர்வு அல்ல என்பதை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் ஏற்று கையெழுத்தமிட்டிருக்கின்றது. அதை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மீள வலியுறுத்துகிறார்கள். ஆகவே அதற்கு பிழையான அர்த்தங்களை யாரும் கற்பிக்க முடியாது. அதாவது 13ஆவது திருத்தத்தை கைவிட்டு விட்டதாக நாங்கள் யாரும் பேசவில்லை, அதை பற்றி எழுதவும் இல்லை. பல கதைகளை வெளியில் சொன்னாலும் கூட நடைமுறையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஏதோ ஒரு வகையில் இன்னும் நாங்கள் பின்தள்ளப்பட்டு கொண்டு தான் இருக்கிறோம். தமிழ் தேசிய பேரவை என்பது உள்ளூராட்சி மன்றங்களினுடைய நிர்வகிப்போடு அமைதியாகிவிடுமா? தாய் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு சமக்களம் நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினம் ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியினுடைய தலைவர் திரு சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களை சந்திக்கின்றோம். வணக்கம். வணக்கம். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய அரசியல் நகர்வுகள் நினைக்கிறேன் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு பின்னர் பல உள்ளூராட்சி சபைகள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் இணைந்த தமிழ் தேசிய பேரவை என்கின்ற அடிப்படையிலே தங்களுடைய வசம் வந்திருக்கிறது நிர்வாக பகுதிகள். இந்த கட்டத்துக்கு பின்னராக தமிழ் தேசிய பேரவையினுடைய செயற்பாடுகள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய செயற்பாடுகள் எவ்வாறானதாக முன்னேற்றகரமாக நடந்திருக்கு. உள்ளூராட்சி சபை தேர்தல்களுக்கு பிற்பாடு அல்லது உள்ளூராட்சி சபைகள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு பிற்பாடு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் சரி அல்லது தமிழ் தேசிய பேரவையும் சரி இன்னும் அதுக்கு பிற்பாடு எந்த விதமான பேச்சுக்களும் நடைபெறவில்லை. ஆனால் தமிழ் தேசிய பேரவையானது ஜெனீவாவில் வருகிற செப்டம்பர் மாதம் நடக்க இருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பான ஒரு கலந்துரையாடலை நடத்தியிருந்தது. அதில் நாங்களும் பல்வேறுபட்ட சிவில் சமூக அமைப்புகளும் கலந்து கொண்டிருந்தன. ஆகவே அந்த விடயம் தொடர்பாக மாத்திரம் நாங்கள் இதுவரை பேசியிருக்கின்றோம். ஆனால் இது தவிர ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியானது தனக்குள் சில கலந்துரையாடல்களை நடத்தியிருக்கிறது. ஆகவே எம்மை பொறுத்தவரையில் அடுத்த கட்டமாக இலங்கை அரசாங்கம் மாகாண சபை தேர்தல்களை வைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் அது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது. கடந்த 7 வருஷங்களாக தேர்தல்கள் பிற்போடப்பட்டிருக்கிறது. இந்த அரசாங்கம் என்பிபி அரசாங்கம் பதவிக்கு வருவதற்கு முன்பாக தாங்கள் வந்தால் மாகாண சபை தேர்தலை நடத்துவோம் என்ற உறுதிமொழி கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் இன்றைய நிலையில் அவர்கள் அந்த உறுதிமொழியிலிருந்து பின்வாங்கியிருக்கிறார்கள். மாகாண அமைச்சராக இருக்கக்கூடியவர்கள் புதிய ஒரு டீலிமிட்டேஷன் கமிஷன், எல்லைகளை புதிதாக அமைப்பதற்கான ஒரு கமிஷன் நியமிக்கப்படும் என்றும் அதற்கு பிற்பாடு தேர்தல்களை வைக்கலாம் என்று சொன்ன ஒரு விடயத்தை இப்பொழுது அவர் தெளிவுபட கூறியிருக்கின்றார். அந்த புதிய கமிஷன் எப்பொழுது நியமிக்கப்படும், அது எவ்வளவு காலத்தில் அது செயற்படும், அது வந்தால் அதனை எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமா? ஏனென்றால் ஏற்கனவே ஒரு டீலிமிட்டேஷன் கமிஷன் நியமிக்கப்பட்டது, அது ஏற்கனவே எல்லை பிடிப்புகள் எல்லாம் நடத்தப்பட்டது. ஆனால் மலையக தமிழ் மக்கள் முஸ்லீம் மக்கள் தாங்கள் அதனால் பெருமளவில் பாதிக்கப்படுவதாக கூறி அது இப்பொழுது கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. புதிய ஒரு முறையை திரும்பவும் தொடர்வார்களாக இருந்தால் அதுக்கு எவ்வளவு காலம் எடுக்கும் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. அதே போல் தேர்தல் ஆணையத்துக்கும் அடுத்த 4 வருஷங்களுக்கு தேர்தல்கள் நடத்துவதற்கான எந்த தேவையும் இல்லை என்ற துணையிலும் கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. என்றால் சட்டத்தின் பிரகாரம் மாகாண சபைகள் நடத்துவதற்கான ஒரு சட்ட அமைப்பு முறை தேர்தல் ஆணையத்தை கிடையாது.
ஆகவே அவர்களும் அடுத்த 4 வருஷத்துக்கு தேர்தல் தேவைதானான்ற ஒரு விடயத்தை பேசுகிறார்கள். சில சமயங்களில் அரசாங்கம் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்து பழைய முறையில் தேர்தலை வைப்பதாக இருந்தால் தேர்தலை நடத்த நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று கூறுகிறார்கள். ஆனால் அரசாங்கம் அந்த பழைய முறையில் தேர்தலை நடத்தும் என்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள் வந்து ஏற்கனவே திரு சுமந்திரன் கொடுத்த அதே விதமான அந்த பிரேரணையை கொடுத்திருக்கிறார். அந்த பிரேரணையை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா, அது வந்து விவாதத்துக்கு வருமா, அதை வந்து அரசாங்கம் அதனை ஏற்றுக்கொண்டால் சில சமயம் தேர்தலுக்கான வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் மாகாண அமைச்சரினுடைய கருத்தின்படி அந்த விடயம் நான் நம்புகின்றேன் இப்போதைக்கு ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்கும் என்று எதிர்பார்ப்பதற்கு இல்லை. ஆகவே இந்த நிலையில் ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி, டிடிஎன்ஏயில் அங்கம் வைக்கக்கூடிய ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி, நாங்கள் இந்த விஷயங்களை முன்னெடுத்து செல்ல வேண்டும். அதற்காக மக்களை அணிதிரட்ட வேண்டும். அதற்காக பொதுமக்களுடன் புத்திஜீவிகளுடன் என்னருடன் பேச வேண்டும் என்று சொன்ன அடிப்படையில் சில விடயங்களை செய்ய முயற்சித்து வருகின்றோம். டிடிஎன்ஏயும் அது தொடர்பாக நாங்கள் பேச்சுக்களை பேசியிருக்கின்றோம். ஆகவே நாங்கள் இதனை செய்வதற்காக முயற்சிகளை செய்ய மிக முக்கியமாக ஒரு விடயத்தை நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறீர்கள். தேர்தல் ஆணையத்தை பொறுத்தளவிலே உள்ளூராட்சி தேர்தல் அல்லது ஜனாதிபதி தேர்தல் அல்லது பாராளுமன்ற தேர்தலை போல சட்ட ஏற்பாடுகளின் கட்டாயமாக மாகாண சபை தேர்தல்களை நடத்த வேண்டிய ஒரு நிர்பந்தம் அவர்களுக்கு இல்லை என்பதாக குறிப்பிட்டிருக்கிறீர்கள். அந்த ஏற்பாடு அங்கு காணப்படுகிறதா? மாகாண சபை தேர்தலை கட்டாயமாக ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள் நடத்தி முடிக்க வேண்டிய தேவை இல்லை தானே? இல்லை, அதாவது வந்து இப்பொழுது முதல் இருந்த சட்டத்தின் பிரகாரம் அது உங்களுக்கு ஒரு விகிதாசார பிரதிநிதித்துவ அடிப்படையில் தேர்தல்கள் நடந்து கொண்டு வந்தது. விகிதாசார பிரதிநிதித்துவத்தை மாற்றி இப்பொழுது நாங்கள் உள்ளூராட்சி சபை தேர்தலை போன்று வட்டாரம் ப்ளஸ் விகிதாசாரம் என்ற அடிப்படையில், அதே போல் மாகாண சபைகளுக்கும் அது வட்டாரமோ தொகுதியோ ப்ளஸ் விகிதாசாரம் என்ற ஒரு நிலையை கொண்டு வந்திருந்தார்கள். அது ஏற்றுக்கொள்ளப்படாமல் அது ஒரு பிரச்சனைக்குரிய விதமாக இருந்தது. இப்பொழுது திரும்பவும் வந்து அதே விடயத்தை பற்றித்தான் பேசுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. ஆகவே உங்களுக்கு பழைய முறையின்படி செய்வதாக இருந்தால் சட்டத்தில் ஒரு சிறிய மாற்றம் ஏற்படுத்தப்பட வேண்டும், நிறைவேற்றப்பட்டு கொடுக்கப்பட வேண்டும். அதனை கொடுத்தால் தேர்தல் ஆணையாளர் தேர்தலுக்கான விடயங்களை அவர் கையாளக்கூடிய மாதிரி இருக்கும். இல்லாவிட்டால் அவருக்கு சட்டபூர்வமான எந்த விதமான தேவைப்பாடுகளோ அவருக்கு கிடையாது. ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியுடைய ஆரம்ப கர்த்தாவாக இணைந்த வடக்கு கிழக்கினுடைய ஒரு முதலமைச்சர் என்றே சொல்ல முடியும். முதலமைச்சராக இருந்திருக்கக்கூடிய திரு வரதராஜ பெருமாள் அவர்கள் அண்மையிலே தங்களை சந்தித்திருக்கின்றார். அப்பொழுது அந்த சந்திப்பு தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலே மிக காத்திரமான சந்திப்பாக, மாகாண சபை முறைமையை முழுமையாக அமல்படுத்துதல் தொடர்பான ஒரு காத்திரமான சந்திப்பாக அவர் அதை வெளிப்படுத்தியிருக்கிறார். அது மட்டுமல்ல, மாகாண சபை முறைமையை வலுப்படுத்துதல் தொடர்பாக ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியினுடைய ஒரு இயங்கு நிலையிலே அந்த கட்சியை கொண்டு நடத்தி கொண்டிருக்கிற சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் பல விடயங்களை முன்னெடுத்திருக்கிறார் எனவும் வெளிப்படுத்தியிருக்கிறார். அது தொடர்பாக நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நாங்கள் ஆரம்பத்தில் இந்த இன்டர்நெட்டில் ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி இந்திய இலங்கை ஒப்பந்தம் கொண்டு வரப்பட்டு அந்த இந்திய இலங்கை ஒப்பந்தம் நிறைவேற்றப்படுவதற்கான பல முயற்சிகளை செய்தது. அதன் ஒரு பிரிவாக உங்களுக்கு 1988ஆம் ஆண்டு 13ஆம் திருத்தச் சட்டம் வந்ததுக்கு பிற்பாடு வடகிழக்கில் ஒரு தேர்தல் நடத்தப்பட்டது. வடகிழக்கு மாகாண சபை, இணைந்த மாகாண சபை என்று உருவாக்கப்பட்டது. அந்த இணைந்த மாகாண சபையை நாங்கள் நடத்தியிருந்தோம். அது பிற்பாடு மாகாண சபை கலைக்கப்பட்டது. அது வேறு விடயம். ஆகவே எம்மை பொறுத்தவரையில் நாங்கள் அந்த வடகிழக்கு இணைந்த மாகாண சபை குறைந்தபட்சம் அது ஒரு முதல் படியாக நாங்கள் அன்று ஏற்றுக்கொண்டிருந்தோம். ஏற்றுக்கொண்டதன் பிரகாரம்தான் நாங்கள் அந்த மாகாண சபையை நடாத்தியிருந்தோம். வடகிழக்கு இணைக்கப்பட்டது. 18 வருஷ காலமாக வடகிழக்கு இணைப்பில் இருந்ததெல்லாம் அந்த மாகாண சபை முறைமையை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு வடகிழக்கு இணைந்த அந்த அதில் நாங்கள் இணைந்ததை நடத்தியதன் காரணமாகத்தான் அதெல்லாம் கிடைத்திருந்தது. ஆகவே அந்த நிலையில் எம்மை பொறுத்தவரையில் தமிழ் மக்களுக்கான ஒரு முழுமையான ஒரு தீர்வாக அது சமஷ்டி இருக்கலாம். ஆனால் அந்த சமஷ்டியை நோக்கி அது எப்பொழுது அது சாத்தியமானது என்று யாராலும் அறுதியிட்டு சொல்ல முடியாது. தந்தை செல்வா சமஷ்டியை ஆரம்பித்திருந்தார். மிக நீண்ட காலம் சமஷ்டி என்பது ஒரு எட்டாக்கனியாக இருந்த ஒரு கட்டத்தில் அவர் வேறு வழி இல்லாமல் தனிநாடு தான் ஒரே வழி, நாங்கள் இழந்து போன இறையாண்மையை மீள பெற்றுக்கொள்ள வேணும் என்று தமிழீழ கோரிக்கை என்பது முன்வைக்கப்பட்டது.
இப்பொழுது யுத்தம் அதற்காக ஒரு பாரிய யுத்தம் நடைபெற்றது. பாரிய இழப்புக்களை நாங்கள் சந்தித்தோம். பிற்பாடு அந்த யுத்தத்துக்கு பிற்பாடு இப்பொழுது மீண்டும் நாங்கள் ஒரு சமஷ்டி பற்றி பேசுகிற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. நிச்சயமாக சமஷ்டியை நோக்கி நாங்கள் போக வேண்டும். ஆனால் தமிழ் தரப்பில் இருக்கக்கூடிய யாருக்கும் அதற்கான ஒரு கால வரையறையோ அது எப்போது நடைமுறை சாத்தியம் என்பதோ யாருக்கும் தெரியாது. ஆகவே தமிழ் மக்களுக்கு இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு விடயம் இருக்கிறது என்று சொல்லித்தனால் தங்களுக்கு உரித்தான அதிகாரங்களை அவர்கள் கைவசம் எடுப்பதா, இல்லை சமஷ்டி வர மட்டும் நாங்கள் அதனை எதிர்பார்த்து காத்திருப்பதா? முதலாவது விடயம், இலங்கை அரசாங்கம் இப்போதுள்ள ஏனைய அரசாங்கங்களும் சரி இப்பொழுதுள்ள அரசாங்கம் கூட தொடர்ச்சியாக தமிழ் மக்களை பாதிக்கக்கூடிய பல நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெறுகின்றது. உதாரணத்துக்கு உங்களுக்கு வடக்கு கிழக்கு மாகாணங்களில் சிங்கள மக்கள் வாழாத இடங்களில் பல புத்தகங்கள் உருவாக்கப்படுகிறது. அதை இந்த அரசாங்கம் கட்டுப்படுத்தவில்லை, அதனை நிறுத்தவில்லை. அது தொடர்ந்து நடைபெற்ற வண்ணமே தான் இருக்கின்றது. அதே போல காணிகளை விடுவது என்பதற்கு பதிலாக காணிகளை மீளவும் பிடிக்கின்ற விடயங்கள் என்பதும் பல இடங்களில் நடைபெறுகின்றது. இப்படி பல்வேறுபட்ட பிரச்சனைகளை நாங்கள் பார்க்கிற பொழுது, உதாரணத்துக்கு வடக்கு கிழக்கு மாகாணங்களையாவது ஒரு ஒரு அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு நிலையில் நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி சொன்னால் அந்த விடயங்கள் கூட அந்த மாகாண சபை தேர்தல் கூட வைக்கப்படுவது என்ற நிலைமைகள் இல்லை. ஆகவே இந்த நிலையில் எங்கள் எல்லோருக்குமான ஒரு விடயம் இருக்கிறது. தமிழ் மக்களினுடைய இருப்புக்களை பாதுகாத்து வடக்கு கிழக்கு மாகாணங்களை அபிவிருத்தி செய்து எமது இளைஞர் யுவதிகளுக்கான வேலை வாய்ப்புகளை உறுதி செய்து அவர்களை இந்த மண்ணில் தாங்கள் வாழ முடியும் என்ற ஒரு நம்பிக்கையை உருவாக்கினால்தான் அடுத்த கட்டத்தை நோக்கி நாங்கள் போக முடியும். ஆகவே அந்த வகையில் எங்களுக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய ஒரே ஒரு விடயம் இந்த மாகாண சபை முறைமை என்பதும் அதற்கான அதிகாரம் என்பதும். அதில் பல அதிகாரங்கள் பறிக்கப்பட்டிருக்கிறது, பல அதிகாரங்கள் நடைமுறைப்படுத்தப்படாமல் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படாமல் இருக்கிறது. அப்போ எங்களுடைய கோரிக்கை என்னவென்றால், இதில் இருக்கக்கூடிய ஏற்கனவே கொடுக்கப்பட்ட அனைத்து அதிகாரங்களும் கொடுக்கப்பட வேண்டும் என்பதும், அனைத்து அதிகாரங்களும் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதும், தட் மே பி த ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அது ஒரு முதல் படியாக நாங்கள் அது இருக்க வேண்டும் என்று இபிஆரில் அதுக்கு நிச்சயமாக நாங்கள் அதை செய்ய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். இது தொடர்பாக நாங்கள் மக்களுடன் கலந்துரையாடுவதற்கு விரும்புகிறோம். வருகிற 9ஆம் தேதி இது தொடர்பான ஒரு கருத்தரங்கொன்றை நாங்கள் அதற்கான தேதி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடைய கருத்தரங்கள் ஈழ மக்கள் புரட்சிகர அதனுடைய அடிப்படை வேலைகளை நாங்கள் செய்தாலும் நான் இது தொடர்பாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் நாங்கள் பேசி அதற்கான முடிவுகளையும் அவர்களும் அதனை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களும் அதில் கலந்து கொள்வார்கள். ஆனால் அதில் கருத்து பரிமாற்றங்களை செய்யப்போவது அதில் அந்த விடயங்களில் நிபுணத்துவம் பெற்றவர்கள் நிச்சயமாக அது தொடர்பான கருத்துக்களை அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். ஆகவே அந்த வகையில் ஒரு முதலாவது கட்டமாக நாங்கள் அப்படியான சில விடயங்களை பற்றி யோசிக்கின்றோம். அதை தொடர்ந்து நாங்கள் அடுத்தடுத்த கட்டங்களை என்ன செய்யலாம் என்பதை பற்றி யோசிப்போம். தமிழ் தேசிய பேரவையோடு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இணைந்து செயற்படுவதற்கான ஒரு ஒப்பந்தம் கைச்சாத்துகிற போது மாகாண சபை முறைமை தமிழர்களுக்கான ஒரு தீர்வு அல்ல என்பதை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் ஏற்று கையொப்பமிட்டிருக்கின்றது. அதை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மீள வலியுறுத்துகிறார்கள். அதாவது மாகாண சபை முறைமை என்பதை அவர்கள் முதற்படியாக ஏற்றுக்கொள்வதற்கு கூட தயாராக இல்லை. அதை எப்படி பார்க்கிறீர்கள்? அது ஒரு தவறான செய்தி. நீங்கள் வேணுமென்று சொல்லி சொன்னால் அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை வேண்டி பார்க்கலாம். அதில் ஒரு இடத்தில் நாங்கள் குறிப்பிடுகிறோம் என்று சொன்னால் மாகாண சபை முறைமை என்பது முழுமையானதும் அல்ல, இறுதியானதும் அல்ல என்ற ஒரு விடயத்தை தான் சொல்லிக்கிறோம். அதை நான் இப்பொழுதும் ஏற்றுக்கொள்கின்றேன். அது முழுமையானது அல்ல. நாங்கள் ஒரு முழுமையானது என்று சொல்லி சொன்னால் நாங்கள் ஒரு சமஷ்டியை நோக்கி போனால் தான் முழுமையானது. ஆகவே அது இறுதியானதும் அல்ல. ஆனால் அதுக்காக அது முழுமையானது இறுதியானது என்று அல்ல என்ற ஒரு காரணத்துக்காக அது கைவிடப்பட்ட ஒரு விடயம் அல்ல. ஏற்கனவே 13ஆவது திருத்தம் என்பது அரசியல் சாசனத்தில் இருக்கக்கூடியது. நாங்கள் அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும், அதில் முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கேட்கின்றோம். ஆகவே அது புரிந்துணர்வு ஒப்பந்தத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயமாக நிச்சயமாக இல்லை. அதனை அவர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அதுக்கு கொடுக்கக்கூடிய வியாக்கியானம் என்பது என்னை பொறுத்தவரையில் தவறான வியாக்கியமாகத்தான் நான் கருதுகிறேன். அதைத்தான் நான் கேட்கிறேன் என்றால், பெரும்பாலும் நீங்கள் சொல்வது போல அரசியலமைப்பிலே ஏற்கனவே உள்ள ஒரு உரிமை அல்லது அதிகாரம் அதை நடைமுறைப்படுத்த கோருகின்ற விடயத்திலே அதற்கு சார்பான கருத்துக்களை முன்வைக்காவிட்டாலும் பரவாயில்லை, அதற்கு எதிரான கருத்துக்களை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வலுவாக வைத்து வருகிறது.
அதாவது மாகாண சபை முறைமை என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்கின்ற அளவிலே அந்த வலுவான கருத்தை முன்வைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியை பொறுத்தவரை மாகாண சபை முறைமையை நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல சுவர் இருந்தால் தான் சித்திரம் பெறையலாம் என்பது போல இந்த வடக்கு கிழக்கு பகுதிகளிலே இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை தடுப்பதற்கும் அபிவிருத்திகளை முன்னெடுப்பதற்கும் அது ஒரு தற்காலிக ஏற்பாடாக நாங்கள் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை வலுவுது. இரண்டுக்கும் இடையில் ஒரு முரண்நிலை ஏற்படுவதை நீங்கள் உணரவில்லையா? அதாவது நீங்கள் கூறுவது போன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோ அல்லது தமிழ் தேசிய கட்சியோ அல்லது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸோ அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையில் ஏற்பட்ட ஒப்பந்தத்தின் பிரகாரம் நாங்கள் அதுக்கு முன்பாகவே இதை மிக தெளிவாக நாங்கள் விரிவாக அவர்களுடன் விவாதித்தும் இருக்கின்றோம். ஆகவே அதன் அடிப்படையில் தான் இந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டும் இருக்கிறது. ஆகவே அதில் எழுதப்பட்ட வசனங்கள் மிக தெளிவாக இருக்கிறது. ஆகவே அதற்கு பிழையான அர்த்தங்களை யாரும் கற்பிக்க முடியாது. அதாவது 13வது திருத்தத்தை கைவிட்டு விட்டதாக நாங்கள் யாரும் பேசவில்லை, அதை பற்றி எழுதவும் இல்லை. 13வது திருத்தம் என்பது இருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும். நாங்கள் அது ஒரு முழுமையானது அல்ல, அது ஒரு இறுதியானது அல்ல. அப்போ அதனுடைய கருத்து அது டெவலப் பண்ணப்படலாம், அது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தப்படலாம். ஆகவே அது 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 கையாளப்படலாம், பாதிக்கப்படலாம் என்று பல விடயங்களை நீங்கள் அதற்குள் சொல்ல முடியும். ஆகவே அந்த வகையில் இன்றைய காலகட்டத்தில் யதார்த்தங்களை விளங்கி கொண்டு நாங்கள் வெறுமனே இந்த விடயங்களை அதாவது சமஷ்டி சமஷ்டி என்பது மக்களுக்கு தேவையானது. ஆனால் நிச்சயமாக தமிழ் தரப்பில் உள்ள எல்லோருக்கும் தெரியும் அதில் ஒரு நீண்ட காலம் எடுக்கும் அந்த இடத்துக்கு போய் சேருவதற்கு. இன்னும் ஏற்கனவே செல்வநாயகம் அவர்கள் 75 வருஷ காலம் அதற்காக காத்திருந்தார், அது எதுவும் நடக்கவில்லை. இப்பொழுது நாங்கள் அதனை பற்றி பேசுகிறோம். ஆனால் எங்களுக்கு சில விடயங்கள், சில அதிகாரங்கள் எங்களது கைவசம் இருக்கிறது. முதல் அதனை எடுத்துக்கொண்டு மக்களுக்கு கிடைக்கக்கூடிய சில உரித்துக்களை அவர்களுக்கு பெற்றுக் கொடுத்து இந்த மண்ணில் அவர்கள் வாழலாம் என்ற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தப்பட வேண்டும். இந்த மண்ணிலிருந்து இளைஞர்கள் எல்லோரும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கான சில உரிமைகளை பெற்றுக் கொடுத்து அவர்களது வேலை வாய்ப்புகளை உறுதி செய்தால் மாத்திரம்தான் அவர்கள் இந்த மண்ணில் இருக்க முடியும். ஆகவே நாங்கள் அதாவது இன்றைய காலகட்டத்தில் சரிவராத ஒரு விடயத்தை பற்றி பேசிக்கொண்டு நாங்கள் 13ஐ ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதெல்லாம் அது ஒரு விவாதத்துக்கு வேணும் என்று சொன்னால் அந்த விஷயம் ஒரு சரி போல தோன்றலாம். ஆனால் அது கூட என்னை பொறுத்தவரையில் நான் சொல்வேன் என்னென்னு சொன்னால் யாரும் எந்த ஒரு படித்தவர்களும் அல்லது இந்த விஷயத்தை விளங்கியவர்களும் கூட நிச்சயமாக சொல்வார்கள், இருக்கிற அதிகாரங்களை பெற்றுக்கொண்டு முன்னேறுவது என்று சொன்னால் கையில் உள்ளவை பாதிக்கப்பட வேண்டும். கையில் உள்ளவற்றை நாங்கள் ஒரு புறம் ஒதுக்கிவிட்டு நாங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி போக முடியாது. அவை எங்களுக்கு பல தேவைகள் இருக்கின்றது. அந்த தேவைகள் சில அபிவிருத்தி விஷயங்களை செய்வதற்கு, எங்களுக்கு புலம்பெயர் மக்களுடைய சில உதவிகளை உள்வாங்கிக் கொள்வதற்கு போன்ற பல விடயங்களுக்கு நாங்கள் இந்த மாகாண சபை முறைமை என்பதை குறைந்தபட்சம் நாங்கள் பாவிப்பதற்கு முனைய வேண்டும். ஆனால் இந்த மாகாண சபை முறைமையை எங்களுக்கு தமிழ் மக்களுக்காக கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்தியா அந்த மாகாண சபை தேர்தலை நடாத்துவது தொடர்பாகவோ அல்லது முழுமையாக மாகாண சபை அதிகாரங்களை எப்படி அவர்கள் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அதுபோல கொடுப்பதற்கான அழுத்தங்களையோ இலங்கை அரசுக்கு இதுவரை கொடுத்ததாக நாங்கள் அறியவில்லை. தற்பொழுது பல்வேறுபட்ட வாக்குறுதிகளோடு தமிழ் தேசிய மக்கள் சக்தி வந்திருந்தாலும் கூட குறிப்பாக இந்த மாகாண சபை தேர்தல் தொடர்பாக மிக நீண்ட காலமாக அது பாராமுகமாக இருக்கின்ற நிலையிலே ஏன் இந்தியா இது தொடர்பாக தலையிடுவதையும் காட்டவில்லை? என்னை பொறுத்தவரையில் இந்த மாகாண சபை முறைமை கொண்டு வரப்பட்டது 1987ஆம் ஆண்டு இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் பிரகாரம். இன்றைக்கு நாங்கள் 2025ஆம் ஆண்டிலிருந்து நாங்கள் இந்த விடயத்தை பேசுகின்றோம். 87ஆம் ஆண்டுக்கும் 2009ஆம் ஆண்டுக்கும் இடையில் இந்த நாட்டில் ஒரு பாரிய யுத்தம் நடைபெற்றது. இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவதற்காக இங்கே இந்திய இராணுவம், அமைதி காக்கும்படி என்ற பெயரில் இந்திய இராணுவம் ஒரு சில வருஷங்களில் அது திரும்பி போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. திரும்பி போனார்கள். அதுக்கு பிற்பாடு இந்த நாட்டில் தமிழீழத்துக்கான தன்னாட்டுக்கான ஒரு பாரிய யுத்தம் நடைபெற்றது. மிகப்பெரிய இடப்பெயர்வுகள் ஏற்பட்டன, மிகப்பெரிய இன அழிப்புகள் ஏற்பட்டன. இப்படி பல விஷயங்கள் இந்த மண்ணில் நடந்து முடிந்திருக்கின்றது. ஆகவே இந்திய அரசாங்கத்தை பொறுத்தவரை ஆரம்பத்தில் அவர்கள் இந்த ஒப்பந்தம் வந்ததுக்கு பிற்பாடு அவர்கள் நினைத்தார்கள் அந்த ஒப்பந்தத்தினூடாக இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் என்று. ஆனால் தமிழ் தரப்பிலிருந்து தமிழீழம்தான் முடிந்த முடிவென தமிழீழ விடுதலை புலிகள் தொடர்ந்து போராடினார்கள். ஆகவே அந்த போராட்டம் மிக நீண்ட காலம் எடுத்தது.
ஆனால் அந்த போராட்டத்திலும் கூட எங்களால் வந்து ஒரு எல்லையை அடைய முடியவில்லை, அல்ல அந்த போராட்டத்தில் நாங்கள் வெற்றி கொள்ள முடியவில்லை என்று சொன்ன சூழ்நிலைகள் இருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் குறைந்தபட்சம் இந்த மாகாண சபை முறைமையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்கிற பொழுது இந்த குளோபல் சிச்சுவேஷன், அதாவது சர்வதேச சூழ்நிலைகளும் சரி பிராந்திய சூழ்நிலைகளும் சரி மிக பாரிய மாறுபாட்டுக்குள் வந்திருக்கின்றது. இந்த யுத்தம் நடந்த காலத்தில் சீனா என்று சொன்ன ஒரு நாட்டினுடைய பிரச்சனையை பற்றி நாங்கள் யாரும் பேசினது கிடையாது, அந்த தேவை ஏற்படவில்லை. ஆனால் இந்த யுத்தம் முடிந்ததுக்கு பிற்பாடு இந்த மண்ணில் சீனா காலூன்ற முனைகின்ற ஒரு போக்கு பட்டவர்த்தனமாக வெளிப்படையாக இருக்கிற ஒரு நிலைமை மாற்றமடைந்திருக்கிறது. அதே சமயம் அவ்வாறான ஒன்று நடக்குமாக இருந்தால் அது தனது நாட்டினுடைய பாதுகாப்புக்கு பிரச்சனையானது குந்தகமானது என இந்தியா யோசிக்கிறது, அது வெளிப்படையாக தெரிகிறது. ஆகவே இந்தியா அவ்வாறான விடயம் நடைபெறக்கூடாது பார்க்கிறது. ஆனால் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய அரசாங்கம் என்பதும் கூட வந்து ஓரளவுக்கு சீன சார்பான ஒரு அவர்களுடைய சித்தாந்தங்களை வழிமொழிந்து பின்போக நேரடியாகவே இந்திய எதிர்ப்பிலே இருந்தவர்கள். ஆகவே அப்படியான ஒரு சூழ்நிலையில் இந்த அரசாங்கத்தை அவர்களை என்ன சொல்லி சொன்னால் மிக பெரும்பான்மையுடன் இந்த அரசாங்கம் வந்து ஆட்சியில் வந்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களை முற்றுமுழுதாக வந்து தனிமைப்படுத்தி கொண்டு இந்தியா இதனையும் செய்துவிட முடியாது. அந்த வகையில் அவர்களை சீன பக்கம் தள்ளிவிடாமல் பார்க்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு இந்தியாவுக்கு இருக்கலாம் என நான் கருதுகிறேன். ஆகவே அவர்கள் தமிழ் மக்களினுடைய இந்த பிரச்சனை தொடர்பாக இப்பொழுது அதாவது இலங்கையினுடைய அரசியல் சாசனம் என்பது நிறைவேற்றப்பட வேண்டும் என்றொரு விடயத்தை சொல்வதுடன் நிறுத்தி கொள்வதாக இருக்கிறார்கள். ஆனால் ஒட்டுமொத்தமான தமிழ் மக்களும் அணிதிரண்டு இந்த மாகாண சபை முழுமையான அதிகாரங்கள் கொடுக்கப்பட வேண்டும், நிறைவேற்றப்பட வேண்டும், அது போலீஸ் அதிகாரங்களாக இருக்கலாம், ஏனைய அதிகாரங்களாக இருக்கலாம், கொடுக்கப்பட வேண்டும் என்று ஒருமித்த குரலில் நாங்கள் பேசுகின்ற பொழுது நிச்சயமாக இந்திய அரசாங்கத்திற்கும் கூட ஒரு தேவை ஏற்படும் இந்த விடயங்களை பற்றி பேசுவதற்கு. ஏனென்று சொல்லி சொன்னால் இந்த இந்திய இலங்கை ஒப்பந்தம் இந்தியாவினுடைய பாதுகாப்பு, தமிழ் மக்களினுடைய இனப்பிரச்சனைக்கான தீர்வு போன்ற பல விஷயங்களை அவர்கள் நம்புகிறார்கள். இந்த 13ஆம் திருத்தத்துக்குள்ளால் கொண்டு செல்ல முடியும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். ஆகவே அந்த வகையில் நாங்கள் இங்கு அரசாங்கத்திற்கு ஒரு பாரிய அழுத்தத்தை கொடுக்கிற பொழுது இந்தியாவில் நிச்சயமாக அவர்களுக்கும் ஒரு தேவை ஏற்படும். அந்த நேரத்தில் அவர்கள் இந்த இலங்கை அரசாங்கத்துடன் பேசுவதற்கான வாய்ப்புகள் வரலாம். மிக நீண்ட காலமாக நான் யுத்தம் முடிந்த 2009க்கு பின்னர் பல அரசியல் செயற்பாடுகள், அரசியல் கருத்தரங்குகளிலே பங்கு பெற்றிருந்த திரு வரதராஜ பெருமாள் அவர்கள் தற்பொழுது கூடுதலாக இந்த மாகாண சபை முறைமையை வலுப்படுத்தல் என்கின்ற விடயத்திலே கூடிய அக்கறை செலுத்துகின்றார். குறிப்பாக தேசிய நாளிதழ்கள் கூட அவருடைய கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வருகின்றது. இது இந்திய அரசினுடைய ஒரு விருப்பத்தினை வெளிப்படுத்துகின்ற ஒரு குறிகாட்டியாக பார்க்கலாமா? அது என்னால் அது நீங்கள் வரதராஜ பெருமாள் அவரிடம் தான் கேட்க வேண்டும். ஏற்கனவே நீங்கள் அவருடன் பேசியிருக்கிறீர்கள். ஆகவே அந்த கேள்வி நீங்கள் அவர் அதுக்கான பதிலை சில சமயம் சொல்லியிருக்கக்கூடும். ஆனால் என்னை பொறுத்தவரையில் வந்து இந்திய அரசாங்கம் அவருடன் அவர் இந்தியாவில் தான் இப்பொழுது இருக்கின்றார். ஆகவே இந்திய அரசாங்கம் அவருடைய பேசினதா பேசவில்லையா அதை நான் உண்மையாகவே என்னால் அதனை சொல்ல முடியாது. ஆனால் நான் அறிந்த வரையில் அவரை பொறுத்தவரையில் இந்த காலகட்டம் என்பது முற்று முழுதாக மாறிவிட்டது. குறைந்தபட்சம் எங்களது கைவசம் இருக்கிற அதிகாரங்களும் எங்களது கையை விட்டு போகின்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது. ஆகவே மிக நீண்ட காலம் நாங்கள் ஒரு தமிழ் மக்களுடைய விடுதலைக்காக போராடி இருக்கிறோம். குறைந்தபட்சம் உள்ளவற்றை எடுத்து எமது இளைஞர்களிடம் கொடுத்தால் அடுத்த கட்டத்தை நோக்கி அவர்கள் நகர்வார்கள் என்ற ஒரு சிந்தனை அவருக்கு இருப்பதாக என்னுடன் பேசுகிற பொழுது கூறினார். அதே சிந்தனை எங்களுக்கும் இருக்கின்றது. அந்த சிந்தனையின் அடிப்படையில் தான் இபிஐ அளவு தனது முடிவுகளையும் எடுத்து வருகின்றது. ஆகவே அவர் யாருடைய செல்வாக்கிலோ பின்புலத்திலோ இயங்குகிறார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் அவரை பொறுத்தவரையில் இது ஒரு சாதாரணமான தனது மனதுக்கு சரி என்று சொன்ன சில விஷயத்தை செய்ய முடியுமா, இங்கு உள்ளவர்களே அது சம்பந்தமாக அதில் நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள், புத்திஜீவிகள், அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லோருடன் தான் பேசப்போவதாக கூறுகின்றார். பத்திரிகைகள் நான் அவர் எல்லோருடன் பேசுவதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி பொறுத்தளவிலே யுத்தத்துக்கு முன்னரும் யுத்தத்துக்கு பின்னரும் பல்வேறுபட்ட கூறுகளாக பல்வேறுபட்ட முரண்நிலைகளின் அடிப்படையிலே பிரிந்து சென்றிருந்தார்கள். ஆனால் தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலை என்பது ஏபிஆர்எல்எஃபினுடைய மீளெழுச்சியாக மாற்றமடைவதற்கான ஏதுக்களை காட்டி நிற்கின்றது. நீங்களும் அதை உணர்கிறீர்களா? அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அது எல்லோரும் இணங்கி வந்தால் அது ஒரு மீளெழுச்சி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அதை நோக்கி நகரலாம்.
என்று சொன்னால் இன்றைய காலகட்டத்தில் ஒரு யதார்த்தங்களை விளங்கி கொண்டு தமிழ் மக்களை அல்லது தமிழ் மக்களுடைய எதிர்காலத்தை திட்டமிட்டு கொண்டு செல்ல வேண்டுமாக இருந்தால் நாங்கள் ஒரு சரியான பாதையில் சிந்திக்க வேண்டும் என்று சொன்ன தேவை இருக்கிறது. ஆகவே அந்த சிந்தனையின் அடிப்படையில் எல்லோரும் முன்வருவார்களாக இருந்தால் அது ஒரு மேலெழுச்சி பெறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படலாம். அதனுடைய பொருள் நாளைக்கு அது நடந்து முடிந்துவிடும் என்பதல்ல. இங்கே முக்கியமான விடயமாக நாங்கள் கருதுவது EPR11 மேலெழுச்சி அல்ல, மாறாக தமிழ் மக்களினுடைய ஒரு இப்பொழுது அந்த குறைந்தபட்சம் இருக்கக்கூடிய தீர்வை பெற்றுக்கொண்டு அல்லது அதை எடுத்துக்கொண்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நாங்கள் நகர வேண்டும் என்று சொன்னால், உதாரணத்துக்கு நீங்கள் இப்பொழுது நாங்கள் யாழ்ப்பாண பலாலி விமான நிலையத்தை எடுத்துக்கொள்ளலாம். பேரளவில் சர்வதேச விமான நிலையமாக இருக்கிறது. ஆனால் அது சர்வதேச விமான நிலையம் மாறியாக இயங்குகிறது என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. அதில் ஒரு குறைந்தபட்சம் 100க்கும் மேற்பட்ட பயணிகளை கொண்டு வரக்கூடிய விமானங்கள் வர முடியாத சூழ்நிலை இருக்கிறது. ரன்வே நாங்கள் இன்னும் 1 கிலோமீட்டருக்கு மேல் எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடிய வசதி வாய்ப்பு இருந்தும் அதனை இந்த அரசாங்கம் செய்யாமல் இருக்கிறது. ஆகவே அது உடனடியாக செய்யப்படுமாக இருந்தால் இன்னும் பல விமானங்கள் வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அப்படி அது வந்து போகுமாக இருந்தால் யாழ்ப்பாணத்தில் அது உல்லாச பிரயாணத்துறையோ அல்லது பல்வேறுபட்ட வளர்ச்சிகள் ஏற்படும். ஆகவே அந்த வளர்ச்சிகளுக்கு குந்தகமாக இருக்கக்கூடியது கூட ஒவ்வொரு அரசும் அதற்கு எதிராகத்தான் செயற்படுகிறார்கள். இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய அரசு கூட காங்கேசந்துறை துறைமுகத்தையோ அல்லது பலாலி விமான நிலையத்தையோ அவர்கள் கப்பல்கள் வந்து போகக்கூடிய விமானங்கள் வந்து போகக்கூடிய ஒரு நிலையை உருவாக்குவார்களாக இருந்தால் அது நிச்சயமாக நான் சொல்லுவேன் வடக்கு மாகாண அபிவிருத்திக்கு ஒரு பாரிய உதவியாக இருக்கும். ஆனால் இவை ஆரம்பிக்கப்பட்டு யுத்தத்துக்கு பின்னர் இந்திய அரசாங்கம் காங்கேசந்துறை துறைமுகத்தை அபிவிருத்தி செய்வதற்கு கிட்டத்தட்ட 680-700 மில்லியன் ரூபாய்களை கொடுத்திருக்கின்றது. ஆனால் அது கொடுக்கப்பட்ட அளவுக்கு இன்னும் அந்த அபிவிருத்திகள் செய்யப்படவில்லை என்று சொன்ன ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. இப்பொழுது இலங்கை அரசாங்கம் மீண்டும் 200 மில்லியன் வேணும் என்று கேட்கின்ற ஒரு நிலையை நாங்கள் அறிகின்றோம். அதே போலத்தான் விமான நிலையத்தை பார்த்தாலும் நிச்சயமாக இந்திய அரசாங்கம் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுவதற்கு தன்னாலான சகல உதவிகளும் செய்வதாக கூறினாலும் கூட இலங்கை அரசாங்கம் அதனை செய்வதாக இல்லை. அதே போலத்தான் உங்களுக்கு இந்திய இலங்கை கடையில் பாலம் கட்டுவது தொடர்பாகவோ அல்லது தலைமன்னாரிலிருந்து திருவோணமலைக்கு ஒரு எக்ஸ்பிரஸ் ஹைவே ஒன்று போடுறதோ இதெல்லாம் முதல் ரணில் விக்ரமசிங்க தரப்பில் ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் இன்று அவை அனைத்தும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தமிழ் பிரதேசங்களை அபிவிருத்தி செய்வதென்பதில் இவர்கள் பல கதைகளை வெளியில் சொன்னாலும் கூட நடைமுறையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஏதோ ஒரு வகையில் இன்னும் நாங்கள் பின்தள்ளப்பட்டு கொண்டு தான் இருக்கின்றோம். நாங்கள் அபிவிருத்தியை நோக்கி போவதற்கான அந்த அடித்தள விமான நிலையமோ அல்லது காபர் போன்ற துறைமுகமோ நிச்சயமாக எங்களுடைய அபிவிருத்தியினுடைய ஒரு அடிப்படை தேவைகளாக இருக்கிறது. ஆகவே அவற்றை கூட அபிவிருத்தி செய்வதற்கு உதவி செய்வதற்கு ஆட்கள் தயாராக இருந்தாலும் கூட அதனை செய்வதற்கு அரசாங்கம் முடிவுகளை எடுத்து நடைமுறைப்படுத்த தயாராக இல்லை. கடந்த புதன்கிழமை கொழும்பிலிருந்து இளைஞர்கள் சகோதரத்துவத்தை முன்னிட்டு யாழ்ப்பாணத்துக்கான ஒரு பிரயாணத்தை புகையிரதத்தில் மேற்கொண்டிருந்தார்கள். யாழ்ப்பாணத்தில் இல்லை, வடக்கு கிழக்கு இருக்க எல்லோருமே கருப்பு ஜூலை என்று சொல்லப்படுகிற இனவழிப்பு தினத்தை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிற வேளையிலே சகோதரத்துவம் என்கின்ற அடிப்படையிலே அந்த பயணம் அமைய இருப்பதாக கூறுகிறார். நீங்கள் சொல்லுகிற பொழுது இன்னும் வடக்கு கிழக்கிலே அடிப்படையான தேவைகளை நிறைவேற்றுவதில் எந்த அரசாங்கமும் அக்கறை காட்டவில்லை. அப்படியான நிலையில் மாகாண சபையை நாங்கள் வைத்திருப்போமாக இருந்தால் சில அடிப்படையான அபிவிருத்தி திட்டங்களையாவது செய்யலாம் என்று சொல்லுகிறீர்கள். ஆனால் அவர்கள் சகோதரத்துவம் என்கின்ற அடிப்படையிலே கடந்த காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட தவறான முடிவுகளுக்கான ஒரு நிவாரணமாக கூட அதை பார்த்து பயணித்திருக்கிறார்கள் என்று நினைக்கக்கூடியதாக இருக்கிறது. இதை எப்படி பார்க்கிறீர்கள்? இந்த பயணத்தை எப்படி பார்க்கிறீர்கள்? முதலாவது ஜூலை கலவரம் என்பது இன்று நேற்றில் அதற்கு ஏறத்தாழ 40 வருஷங்கள் கடந்து விட்ட ஒரு சூழ்நிலையில் அது நிச்சயமாக அது ஒரு தமிழ் மக்களினுடைய வரலாற்றில் அது ஒரு கருப்பு நாள். அந்த கருப்பு நாளை ஒழித்து விட வேண்டும் என்று சொல்லி யாரும் யோசித்தால் அதை ஒழித்து விட முடியாது. அது வரலாற்றில் கரை படிந்த ஒரு நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. தென்பகுதியில் இருந்து கொஞ்சம் சிங்கள இளைஞர்கள் யாழ்தேவி ட்ரெயினில் இங்கு வந்திறங்கி சகோதரத்துவம் கொண்டாடுவது என்று சொன்னால் அது எப்பொழுது கொண்டாட முடியும் என்று சொன்னால் தமிழ் மக்களினுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டு தமிழ் மக்கள் இந்த மண்ணில் தாங்கள் ஒரு தேசிய இனம் என தாங்கள் தமிழர்கள் என
எந்த விதமான அடக்குமுறைகளும் இல்லாமல் நாங்கள் தலைநிமிர்ந்து வாழலாம் என்ற நிலை வருகிற பொழுது சகோதரத்துவம் தானாக ஏற்படும். இல்லாத சகோதரத்துவத்தை நீங்கள் ட்ரெயினில் வருவதனூடாக அந்த சகோதரத்துவத்தை உருவாக்கி விடலாம் என்று நாங்கள் எண்ணினால் என்னை பொறுத்தவரையில் தவறானது. நான் ஏற்கனவே சொன்னது போல் அபிவிருத்தி விஷயங்களில் மாத்திரமல்ல, இன்று இலங்கை அரசாங்கம் கடந்த காலங்களில் எவ்வாறு ஒரு சிங்கள பௌத்த மேலாதிக்கத்தை நிறுவுவதற்கான முயற்சிகளை செய்தார்களோ அந்த முயற்சிகள் எந்தவித மாற்றமும் இல்லாமல் இன்றும் தொடர்கிறதை நாங்கள் கண்கூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவ்வாறான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் ஒரு சர்வதேச சமூகத்தை ஏமாற்றுக்க, நாங்கள் மதவாதிகள் அல்ல, நாங்கள் இனவாதிகள் அல்ல, நாங்கள் எல்லோரையும் சமத்துவமாக மதிக்கிறோம். இப்போ நீங்கள் சமத்துவமாக மதிப்பதாக இருந்தால் உங்களோட ஒரு விஷயத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். தமிழ் மக்கள் இந்த மண்ணினுடைய ஆதிக்குடிகளாக இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுக்கென்ற ஒரு மொழியை வைத்திருக்கிறார்கள், அந்த மொழியை பேசுகிறார்கள், ஒரு வளர்ச்சியடைந்த கலை கலாச்சாரம் பண்பாடுகளை கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த மக்கள் தங்களோட தேசிய இனமாக கருதுகிறார்கள் என்று சொல்லி சொன்னால் முதல் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை, நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற நிலை தான் இன்றைய வரை இருக்கிறது. இன்று வரை இந்த மாகாண சபை தொடர்பாக நாங்கள் தேர்தலை வைப்போம் என்று கூறுகிறார்கள். இன்று தேர்தல் பின்போகலாம் என்று சொன்ன நிலையையும் அவர்களே தான் கூறுகிறார்கள். என்னை பொறுத்தவரையில் ஒரு புதிய அரசியல் சாசனம் தமிழ் மக்களுடைய விஷயங்கள் அதில் என்னென்ன உள்ளடக்கப்பட இருக்கிறது என்றோ, இல்லை என்று சொல்லி சொன்னால் நாங்கள் உடனடியாக இந்த மாகாண சபை தேர்தல் குறைந்தபட்சம் வடகிழக்கிலாவது வச்சு தமிழ் மக்களின் கைகளில் அந்த நிர்வாகங்களை கொண்டு நடத்துவதற்கான அந்த உரித்தை கொடுப்போம் என்றோ இதுவரையில் அவர்கள் சிந்திக்கவில்லை. அவை உங்களுக்கு அந்த கான்ஃப்ளிக்ட் என்பது ஆங்கிலத்தில் சொல்வதாக இருந்தால் யுத்தம்தான் முடிவடைந்திருக்கிறது. ஆனால் அந்த முரண்பாடுகள் அல்லது அந்த கான்ஃப்ளிக்ட் என்பது இன்னும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அந்த முரண்பாடுகளுக்கு இதுவரை எந்த ஒரு அரசாங்கமும் சரியான முடிவுக்கு வரவில்லை. இந்த அரசாங்கமும் அது தொடர்பாக எந்த நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை. ஆகவே இன்று நீங்கள் ஒரு கருப்பு நாளை தமிழ் மக்களை ஓட விரட்டி வெட்டி சாக்கொண்டு மிக மோசமாக பாதிக்கப்பட்ட ஒரு நாளை அதை நாங்கள் மறந்து போக வேண்டும் என்று சொன்ன கணக்கில் நாங்கள் எல்லாரும் சகோதரர்கள் என்று சொல்ல வருவது ஒரு ஏற்புடைய விஷயம் இல்லை. என்றாவது அந்த கரிநாளை நீங்கள் ஒரு பிழையான விஷயத்தை நீங்கள் செய்ததாக ஜேவிபி எப்பொழுதாவது மன்னிப்பு கேட்டிருக்கிறதா? இது நடந்தது பிழை, சிங்கள மக்கள் அப்படி நடந்து கொண்டு ஒரு இனத்தை அழித்து அவர் மண்ணை விட்டு துரத்திய விடயங்கள் பிழை என்று எப்போதாவது நீங்கள் பேசியிருக்கிறீர்கள் என்று சொன்னால் இல்லை. ஆனால் இன்றைக்கு நீங்கள் வருகிறீர்கள், நீங்கள் சகோதரத்துவம் கொண்டாட வருகிறீர்கள் என்று சொல்லி சொன்னால் தமிழ் மக்கள் இன்றும் அகதி முகாம்கள் இருக்கிறார்கள், தங்களது காணிகளுக்கு வீடுகளுக்கு போக முடியாமல் இருக்கிறார்கள். இன்றும் நீங்கள் சிங்கள மக்கள் இல்லாத இடங்களில் பாரிய பைரவிய புத்த கோயில்களை கட்டி கொண்டிருக்கிறீர்கள். அது சம்பந்தமாக கேட்டால் அது சம்பந்தமாக நீங்கள் அவர்களுக்கு நட்டகீடு கொடுக்கறதை பற்றி தான் பேசுகிறீர்களே தவிர செய்தது தவறு, அது நிறுத்தப்பட வேணும் என்று சொன்ன ஒரு முடிவுக்கு நீங்கள் வருவதாக இல்லை. இப்படியான நிலையில் இவர்கள் சொல்லக்கூடிய சகோதரத்துவம் என்பதோ அல்லது புரிந்துணர்வு என்பதோ ஆங்கிலத்தில் சொல்ல ரீகன்சிலியேஷன் என்பதோ இதெல்லாம் வெறும் வார்த்தை ஜாலங்களாக இருக்கிறதே தவிர உண்மையில் இது நடைமுறையில் இவர்கள் அவ்வாறு தான் இயங்குகிறார்களான்ற ஒரு கேள்வி எனக்குள் இருக்கிறது. நேரம் நெருங்கி இருக்கிற நேரத்திலே மிக முக்கியமாக நீங்கள் சேர்ந்திருக்கக்கூடிய தமிழ் தேசிய பேரவை என்பது உள்ளூராட்சி மன்றங்களினுடைய நிர்வகிப்போடு அமைதியாகிவிடுமா, அல்லது நீங்கள் இவ்வளவு நேரமும் சொல்லியிருக்கக்கூடிய பல்வேறுபட்ட பிரச்சனைகள் அதை தீர்வு நோக்கி கொண்டு செல்வதற்கான அழுத்தங்களை அரசுக்கு கொடுப்பதற்காக மக்களை ஒன்று திரட்டுவதற்கான செயற்பாடுகளை எதிர்காலத்தில் முன்னெடுக்குமா? இல்லை, டிடிஎன்ஏ என்பது அதற்கான செயற்பாடுகளை நிச்சயமாக நாங்கள் முன்னெடுப்போம். தமிழ் தேசிய பேரவை அதாவது தமிழ் தேசிய பேரவைக்கும் டிடிஎன்ஏக்கும் இடையில் தான் ஒரு ஒப்பந்தம் கைச்சாத்தானது. ஆனால் டிடிஎன்ஏ என்பது வேறு, தமிழ் தேசிய பேரவை என்பது வேறு. ஆகவே அண்மையிலே விருந்தினர் விடுதியிலே நடந்த சந்திப்பின் பொழுது ஒட்டுமொத்தமாக தமிழ் தேசிய பேரவையாக அதாவது ரெண்டு தரப்புக்கிடையில் ஒப்பந்தம் கையானது. ஒரு தரப்பு தமிழ் தேசிய பேரவை, ஒரு தரப்பு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி. ஆகவே எவ்வாறு இது ரெண்டும் ஒன்று என்று சொல்லி அவர்கள் சொன்னால் அது தவறானது. ஏன்னா இந்த ரெண்டு தரப்புக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தம் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஒப்பந்தத்தில் சில விடயங்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு விடயம் ஜெனீவா விடயங்களை, பொறுப்புக்கூறல் விடயங்களை கையாள்வது தொடர்பாக இருக்கிறது, மாகாண சபை விடயம் சம்பந்தமாக இருக்கிறது. இப்படியான ஒரு சில விடயங்கள் தான் அது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாங்கள்
இந்த அரசாங்கத்துக்கு தமிழ் மக்களுடைய குறைந்தபட்சம் இருக்கக்கூடிய உரிமைகளை நாங்கள் இதுவரையும் பேசிய விடயங்கள் தொடர்பாக தமிழ் தேசிய பேரவையுடன் பேசுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அவர்கள் விரும்பினால் அது சம்பந்தமான ஒரு தொடர் கலந்துரையாடல்கள் நடத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அவர்கள் முன்வந்தால் அந்த விஷயங்கள் பற்றி பேச முடியும். ஆனால் அவர்கள் இதுவரை அது தொடர்பாக எங்களுடன் எதுவும் பேசவில்லை. ஆனால் ஊடகங்களின் ஊடாக நான் அறிந்திருக்கிறேன் அவர் மாகாண சபை முறைமை என்பதை தாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதும் அது தொடர்பாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி முன்னெடுக்கின்ற விடயங்களை தங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற ஒரு தோரணையில் அவர் சில கருத்துக்களை ஒப்பந்தங்களை மீறுகின்ற அல்லது அதில் பேசப்பட்ட விடயங்களை மீறுகின்ற செயற்பாடுகள் வருமாக இருந்தால் அந்த ஒப்பந்தம் முடிவுறுத்தப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, என்னை பொறுத்தவரையில் அந்த ஒப்பந்தத்தை மீறுகின்ற எந்த நடவடிக்கைகளும் இதுவரை இல்லை. ஏனென்று சொல்லி சொன்னால் அந்த ஒப்பந்தத்திற்கான வியாக்கியானங்கள் மிக வெளிப்படையானது. ஆகவே அந்த வகையில் அந்த ஒப்பந்தத்தை நாங்கள் மீறி நடக்கிறோம் என்பது கிடையாது. ஆனால் அதை சரியாக புரிந்து கொண்டு அவர்கள் எங்களுடன் இணைந்து செயல்படுவார்களாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் பல விஷயங்களை சாதிக்கக்கூடியதாக இருக்கும். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தன்னுடைய செயற்பாடுகளை இந்த மக்கள் திரட்டுதல், மாகாண சபை தேர்தலுக்கான ஒரு அழுத்தத்தை கொடுத்தல் என்கின்ற செயற்பாடுகளை எதிர்காலத்திலே மிக வீரியமாக கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறதா? அதாவது அது வீரியமாக இருக்குமா அல்லது குறைந்திருக்குமானா வீரியமாக எடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். ஆகவே எல்லோரும் கொள்கை ரீதியாக அந்த விடயங்கள் எல்லாத்தையும் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் அடுத்தடுத்து தொடர்ச்சியாக இதை பற்றி பேசுவோம். தொடர்ச்சியாக இது எப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் இதனை எவ்வாறு கொண்டு செல்வோம் என்று பார்க்கலாம். அவை நாங்கள் காலகட்டங்களில் என்ன விதமாக இதனை என்ன நடைமுறைப்படுத்தலாம், என்ன விதமாக நாங்கள் மக்கள் மத்தியில் இந்த விடயங்களை கொண்டு செல்லலாம் என்பதை பற்றி நாங்கள் தொடர்ந்து பேசி செய்வோம். சமகாலம் நிகழ்ச்சியிலே இன்றைக்கு கலந்து கொண்டிருக்கின்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியுடைய தலைவர் திரு சுரேஷ் பிரேமச்சந்திரன் பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பாக பேசியிருக்கின்றார். அண்மையிலே EPRLF-னுடைய ஆரம்ப கால மிக முக்கியமான ஒரு செயற்பாட்டாளராக இருந்து இணைந்த வடக்கு கிழக்கினுடைய முதலமைச்சராக இருந்த திரு வரதராஜ பெருமாள் அவர்களுடைய சந்திப்பு கூட மாகாண சபை முறைமையை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கான முயற்சியை எடுத்தல், அதற்கான அழுத்தங்களை கொடுத்தல், மக்களை ஒன்று திரட்டுதல், அதன் ஊடாக மாகாண சபை தேர்தலை அது இணைந்த வடக்கு கிழக்காக இல்லாமல் இருந்தாலும் கூட வடக்கு மாகாணம் கிழக்கு மாகாணம் அல்ல 9 மாகாணங்களிலும் நடத்துவதற்கான அழுத்தங்களை பிரயோகித்தல் என்கின்ற அடிப்படையிலே அந்த கலந்துரையாடல் முன்னெடுக்கப்பட்டதை இன்றைக்கு சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் தமிழ் தேசிய பேரவைக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இடையில் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற ஒப்பந்தம் அதை விலகிச் செல்வதற்கான எந்த வாய்ப்புகளும் இல்லை. அதேவேளை மாகாண சபை இருக்கின்ற சட்டமூலத்தின் அடிப்படையிலே அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய அந்த மாகாண சபை முறைமையை பலப்படுத்துவது தொடர்பாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் தனிப்பட்ட ரீதியிலே EPRLF-ம் அதற்கான முயற்சிகளை தொடர்ந்து முன்னெடுத்து கொண்டிருக்கும். எதிர்காலத்திலே முன்னெடுப்பதற்கான செயற்திட்டங்களை வைத்திருக்கிறார்கள் என்பதை மிக தெளிவாக எடுத்து கூறியிருக்கின்றார். எங்களுடைய அன்பான அழைப்பை ஏற்று கலையத்துக்கு வருகை தந்து மிகச்சிறப்பாக தன்னுடைய நேர்காணலை வழங்கிய EPRLF-னுடைய தலைவர் திரு சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களுக்கு தாய் தொலைக்காட்சி சார்பில் மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்து நன்றி. நேயர்களை மீண்டும் ஒரு சமகால நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்று செல்லும் நான் நடராஜா ஐந்து.